என் கனவு ரொம்ப நாள் கனவு. படிக்காத வழி எனக்கு இன்னும் இருக்கு. என் மகன் இந்த பட்டம் வாங்கி கொடுத்தது என் மனசு நான் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். கல்யாணம் பண்ணி எங்களுக்கு கொடுக்க வேணாம், என்னை படிக்க மட்டும் வைப்பா, நான் உங்களை பார்த்துக்கிறோம்னு என் மகன் சொன்னேன். என் கனவை நிறைவேற்றிட்டா. நான் 10வது படிச்சிருக்கேன். 10வது நான் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் அப்போ அவங்களுக்கு தெரியலை, படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியலை. கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆனால் அந்த படிக்காத வழி இன்னும் இருக்கு எனக்கு. நம்ம அப்படி முடியலை, நம்ம பிள்ளைய படிக்க வைப்போம் அப்படின்னு நினைச்சோம். நான் சொல்லியே வளர்த்தேன், நான் மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நீ படிச்சு எங்கேயும் கூலி வேலைக்கு போகாம கொஞ்சமா இருந்தாலும் நீ படிச்சது எல்லாத்தையும் கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நான். இவ்வளவு அப்பாவும் படிக்காதவர் சார். அவர் போராடம் பூரா அந்த படிப்பு இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டதுனால படிப்பு வேணும்னு அவர் அப்பாவும் ஆசைப்பட்டு நீ என்ன வேணாலும் படி, பொம்பளை பிள்ளைன்னு அவங்க நினைக்கல. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு நாங்க கிராமத்துல வந்து பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கல. நாங்க அவ அப்பாவும் படிக்க வைக்கணும்னு சொன்னா நாங்களும் படிக்க வைக்கணும். பொம்பளை பிள்ளைய நம்ம பொம்பளை பிள்ளைன்னு ஒதுக்க கூடாது சுதா, அதை படிக்க வைக்கணும். நாங்க தான் உன்னை தெரியாம விட்டுட்டோம், நம்ம பிள்ளையாச்சும் படிக்க வைக்கணும்னு அவங்க மாமா சொல்லி அவ 6வதுல இருந்து அவங்க மாமா கூட்டி கொண்டு இந்த பொண்ணை வச்சு வளர்த்தாங்க சார். இங்க வந்து கிராமமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டே வளர்த்தாங்க. எங்களோட தாகத்தை என்னைய என் வீட்டுக்காரு எங்க அண்ணனோட தாகத்தை என் பொண்ணு நிறைவேற்றிருக்கு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார். நான் முடியல, நமக்கு நினைச்சோம் நமக்கு முடியல, என் பொண்ணு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லிட்டேன் வந்து நீ வாங்கினாத்தே நான் செத்தாலும் கூட என்னால முடியும். அவங்க மாமன் என் கனவை, எங்களோட கனவு முதல் கனவு நீந்தே லட்சுமி, அவங்க மாமா தாய் மாமா சொல்லுவாங்க. என் முதல் கனவு நீந்தே, நீ நல்லா வந்துட்டேனாத்தே அடுத்த பிள்ளைய நம்ம உன்னைய பார்த்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமா நல்லா முயற்சி பண்ணாங்க. நான் அழுவேன் எந்த நேரமும் என்னை படிக்க வைக்கலைன்னு. அதனால எங்க எல்லா பிள்ளையும் நாங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க பிள்ளைய அதுக்கு ஒத்துழைக்கணும்னு நாங்க என் பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம். அது நிறைவேற்றி கொடுக்கணும், அது எங்களுக்கு ஆசை. வணக்கம், என் பேர் லட்சுமி. நான் ஆத்தங்கரப்பட்டியில இருக்கேன். நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் கஷ்டப்பட்டு நான் நீட் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ல நான் எழுதினும் போது 354, என்னோட 10 மார்க்ல நான் சீட் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் எங்க அப்பாட்ட சொன்னேன், எங்க மாமாட்ட சொன்னேன், நான் மறுபடியும் ட்ரை பண்றேன், என்னால முடியும் அப்படின்னு சொன்னதால என்னை மறுபடியும் கொண்டு சேர்த்தாங்க. நான் இப்போ 555 மார்க் வாங்கியிருக்கேன். நான் இப்ப திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல வந்து எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் போன வருஷம் நான் 354, ஆனா 369ஓட அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சும் நம்மளுக்கு இவ்வளவு மார்க்ல சீட்டு போயிடுச்சு, என்ன ஃபீல் ஆச்சு. அதே நினைச்சிட்டு இருக்காம நம்ம அடுத்தது ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும், அதை நினைச்சுதான் நான் மறுபடியும் படிச்சேன். இப்போ நான் சீட்டு வாங்கியாச்சு. என்னோட அப்பா அம்மா கனவை நான் நிறைவேற்றிட்டேன்.